இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் பாஸில் பயன்படுத்தப்படும் புகைப்படங்களில் AI திருத்தம் குறித்து சில பயனர்கள் கவலை. முதியவர் ஒருவரிடம் மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் போலீசாரிடம் சிக்கிய சம்பவம். சுவிட்சர்லாந்தில் விமானப் பயணிகளுக்கு தரவுத் தளம் ஒன்று அறிமுகம். குற்றங்களை குறைக்கும் நடவடிக்கை என விளக்கம். சுவிட்சர்லாந்தில் 2024 நவம்பர் மாதத்தில் தஞ்சம் கோருவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைவு. சிரியாவின் முன்னாள் துணை ஜனாதிபதியின் வழக்கு குறித்து சுவிஸ் நீதிமன்றம் தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. சுவிஸ் பாஸில் பயன்படுத்தப்படும் புகைப்படங்களில் AI திருத்தம் குறித்து சில பயனர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். AI திருத்தங்கள் காரணமாக சிலர் தங்களின் புகைப்படங்கள் மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சுவிஸ் பாஸ் தரப்பு இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. அதில் அக்டோபர் 2023 முதல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை தானாக மேம்படுத்தும் வேலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பின்னணி அகற்றம், விளக்கத்தை சரிசெய்தல் மற்றும் படத்தை கூர்மைப்படுத்துதல் உள்ளிட்ட மாற்றங்கள் அடங்கும். இது தரம் குறைந்த புகைப்படங்களையும் சுலபமாக பயன்படுத்துவதற்கான வழியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை சுமார் 9 லட்சம் புகைப்படங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. ஆனால் எத்தனை புகைப்படங்கள் AI மூலம் மோசமாக மாற்றப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் மாற்றங்களை விரும்பவில்லை என்றால் புதிய அட்டை வழங்கும் வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI சுலபமான பயண அனுபவத்தை வழங்க உதவினாலும் அதன் மாற்றங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சூரிச் போலீசார் கடந்த திங்கட்கிழமை காலை 21 வயது ஆஸ்திரிய இளைஞரை ஓபர்ஸ்டாம்ஹைம் பகுதியில் கைது செய்தனர். இவர் தொலைபேசி மோசடியில் ஈடுபட்டு 61 வயது பெண்ணிடமிருந்து 19,000 பிராங்குகளை ஏமாற்றி வசூலித்திருந்தார். மோசடியில் சிக்கிய அந்த பெண் பணம் எடுக்க வங்கிக்கு சென்றபோது அங்கு தொலைபேசி மோசடிகளை பற்றிய போலீசாரின் எச்சரிக்கையை கவனித்தார். இதனால் தனது தொலைபேசி உரையாடல் மோசடியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று எண்ணிய அவர் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டார். காவல்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு பணம் கைமாறிய தருணத்தில் சந்தேக நபரை கைது செய்தனர். இந்த இளைஞர் தற்போது மோசடி குற்றச்சாட்டுக்காக அரசு வழக்கறிஞர் முன்னிலையில் ஆஜராக வேண்டும். சுவிட்சர்லாந்தில் விமானப் பயணிகளின் தரவுத் தளம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த தரவுத் தளம் அமைப்பதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய தரவுத் தளத்தின் மூலம் பயணிகள் பெயர் பதிவு முறை செயல்படுத்தப்படும். இது பயங்கரவாதம் மற்றும் கடுமையான குற்றங்களை தடுக்கும் முயற்சியில் ஒரு முக்கிய கருவியாக விளங்கும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இதே மாதிரியான நடைமுறைகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன. சுவிட்சர்லாந்து இதனை பின்பற்றாவிட்டால் அது ஐரோப்பாவின்
மத்தியில் ஒரு மையப்புள்ளியாக இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பின்தங்கும் நிலை ஏற்படும் என கருத்து தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பயணிகளின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் அல்லது கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய எந்த அறிகுறியையும் காட்டாத தரவுகள் 6 மாதங்களுக்கு மேல் சேமிக்கப்படாது. மேலும் 1 மாதம் கழித்து பயணிகளின் பெயர்கள் புனைப்பெயராக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2024 நவம்பர் மாதத்தில் தஞ்சம் கோருவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் 2325 பேர் தஞ்சம் கோரினர். இது கடந்த ஆண்டின் இதே மாதத்தை விட 26% குறைவானதாகும். விண்ணப்பதாரர்களில் பெரும்பாலானோர் ஆப்கானிஸ்தான், துருக்கி, அல்ஜீரியா மற்றும் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். புலம்பெயர்வுக்கான மாநில செயலகம் கடந்த மாதத்தில் 2859 வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் அவற்றில் மிகக் குறைந்த எண்ணிக்கைக்கு தஞ்சம் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் 859 பேர் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிய நிலையில் 515 பேர் தாங்களாவே வெளியேறினர். மற்ற 44 பேர் அதிகாரிகளால் தங்கள் சொந்த நாட்டிற்கு அல்லது வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாதின் சித்தப்பாவும் சிரியாவின் முன்னாள் துணை ஜனாதிபதியும் இராணுவ தளபதியுமான ரிஃபாத் அல் அசாத் நீண்டகாலமாக பிரான்சில் தஞ்சம் புகுந்திருந்தார். 1984ஆம் ஆண்டு தனது சகோதரர் ஹாஃபிஸ் அல் அசாதின் ஆட்சியை கவிழ்க்க முயன்று தோல்வியடைந்த பின்பு அவர் பிரான்சில் தஞ்சம் புகுந்தார். 2021ஆம் ஆண்டு பிரான்சில் பண மோசடி வழக்கில் சிக்கி 4 ஆண்டுகள் சிறைத் தண்டனையிலிருந்து தப்பிக்க சிரியாவுக்கு திரும்பினார். அந்நாட்டில் அவர் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித இனத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சந்திக்கவும் 1982ஆம் ஆண்டு ஹமா பகுதியில் நடந்த படுகொலையில் 10,000 முதல் 40,000 பொதுமக்களை கொலை செய்ததற்காக ஹம்மாவின் கசாப்புக்காரர் என்ற பட்டத்தை பெற்றார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் பெடரல் குற்றவியல் நீதிமன்றம் வழக்கு விசாரணை நடத்தி வந்தது. ஆனால் தற்போது குற்றவியல் நீதிமன்றம் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டுவர விருப்பம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்னும் சில வாரங்களில் சுவிஸ் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.